லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமா அபி, நம்ம வீட்ல நம்ம எல்லாம் ஒண்ணா உட்காந்து இப்படிதானே சாப்பிடுவோம். ஆமா சஞ்சீவ், நாம எப்பவுமே இந்த மாதிரி ஒண்ணா உட்கார்ந்து சந்தோஷமா சாப்பிடணும். நாளைக்கு நம்ம வீடே நம்ம கையை விட்டு போக போகுது. அபி தெரியாம இப்படி எல்லாம் பேசுறாளே. என்ன எல்லாருமே திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அபி, நல்லதானே இருக்கும். அப்படிலாம் ஒண்ணு இல்ல அபி, நாங்க நல்லாதான் இருக்கோம். அபி, நான் கேட்கணும்னு நினைச்சேன், நீ எத்தனை சேலமா வச்சிருக்க? அம்மா பேச்ச மாத்துறாங்க. ஏன் அத்தை கேக்குறீங்க? இல்ல, நீ கட்டுற சேலையெல்லாம் சும்மா உடுப்புக்கு கட்டுற மாதிரியே இருக்கு. அதான் உனக்கு ஒரு 4 சேலை எடுத்து கொடுக்கலான்னு. ஆமா சீதா, நாம அபிய கடைக்கு கூட்டிட்டு போய் எத்தனை புடவை வேணுமோ அத்தனை புடவையும் வாங்கி கொடுப்போம். மாமா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏமா? என்கிட்ட இருக்கிற சேலையே எனக்கு போதும் அத்தை. வேணும்னா அப்புறமா எடுத்துக்கலாம். இல்லம்மா, சொன்னா கேளு. அத்தை, நீங்க சாப்பிடுங்க அத்தை. நீ சாப்பிடறத பார்த்ததே எனக்கு போதுமா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்க சாப்பிடணும். ஆமா சீதா, நீ சமைச்ச சேமியாவை சாப்பிடுறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கும் தெரிய வேண்டாம். நீ சாப்பிடு. இந்தாங்க. அபி, அப்ப நாங்க கிளம்புறோம். ஏன் அத்தை அதுக்குள்ள கிளம்புறீங்க? நைட் இங்கேயே படுத்துட்டு காலையில போலாம்ல. இல்லம்மா, சந்தோஷ் வீட்ல தனியா இருக்கான், அதனாலதான். ஆமால, சந்தோஷ் தனியா இருப்பாரு. சரி அத்தை, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, வரோம். வர்றோம்மா. சரி அபி, நீ வீட்லயே இரு, நான் உங்களை வழி அனுப்பிட்டு வரேன். நானும் வரேன் சஞ்சீவ். அதெல்லாம் வேண்டாம், வெளியில பனியா இருக்கு, நீங்க ரெஸ்ட் எடு, நான் அனுப்பிச்சு விட்டு வரேன். வராங்கம்மா. ஸ்ரீஜா மேடம், சொல்லுங்க மேடம். வக்கீல் சார், நாளைக்கு வீடு ஜப்தி ஆகுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுல? பண்ணியாச்சு மேடம். கோர்ட் ஆர்டர் கிளியரா இருக்கு. நாளைக்கு உங்க வீட்டுக்கு போய் வீட்டாளுங்களை காலி பண்ணி வீட்டுக்கு சீல் வச்சிடலாம் மேடம். நீங்க வீட்டை சீல் வைக்க போகும்போது எனக்காக நீங்க வேற ஒன்னும் பண்ணணும். புரியல மேடம். வேற ஒண்ணுன்னா? தெளிவா சொல்றேன் கேளுங்க. சரிங்க மேடம், அப்படியே பண்ணிடலாம். அபி, நீ உயிர் பொழைச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டேன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா நாளைக்கு நீ சாக போற. அதை யாராலையுமே மாத்த முடியாது. யாருக்குமே அது என்னாலதான்னு தெரியவே தெரியாது. மா, நம்ம வீடு ஜப்தி ஆகாம தடுக்கிறதுக்கு நம்ம என்னமா பண்ண போறோம்? தெரியல சஞ்சீவ். அந்த ஸ்ரீஜா ராட்சசி வியாதி மாதிரி நம்ம குடும்பத்துக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குடும்பத்தை அழிச்சிட்டு இருக்கா. இப்ப நாம வாழ்ந்த நம்ம வீட்டை நம்ம கிட்ட இருந்து புடுங்கி நம்ம எல்லாரையும் நடுத்தெருவுல நிக்க வைக்க பார்க்கணும்னு ஆசைப்படுறா.
அவ்வளவுதானே, படட்டும். ஐயோ, பாப்பா முடிச்சிட்டா போல இருக்கே. தூங்கல போல இருக்கு. தூங்குடா செல்லம். நான் உங்க அப்பா கூட என் வாழ்க்கை ஆரம்பிச்சதே அந்த வீட்ல தான். நான் அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்து இத்தனை வருஷம் ஆகியும் சந்தோஷமா வாழ்ந்ததும் அந்த வீட்ல தான். நான் அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்து இதோட 40 வருஷம் ஆக போகுது. அந்த வீட்ல தான் சந்தோஷ், நீ எல்லாருமே பிறந்தீங்க. உங்க அப்பா பெரியாள் ஆனது, நீங்க வளர்ந்தது எல்லாமே அந்த வீட்ல தான். பாப்பா தூங்கிட்டா. நாம கொஞ்ச நேரம் தூங்கலாம். என்னடா? நம்ம வாழ்க்கையில நடந்த எல்லா சந்தோஷமும் துக்கமான விஷயமும் இது எல்லாமே நடந்ததும் அந்த வீட்ல தான். நான் அந்த வீட்டை வெறும் செங்கல் சிமெண்டா பார்க்கலப்பா, நம்மளோட உறவுகளா தான் பார்க்கறேன். இத்தனை வருஷமா நம்ம வாழ்ந்த அந்த வீட்டை பிரிஞ்சு இனிமே நாம எப்படி இருக்க போறோம்னு தான் தெரியல. இது மாமாவோட போன் ஆச்சே. போனை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களோ? அத்தையும் மாமாவும் போயிட்டாங்களான்னு தெரியலையே. அழாதீங்கம்மா. ஏதாவது பண்ணி நம்ம வீடு ஜப்தி ஆகாம தடுத்துடலாம். எப்படிப்பா தடுப்ப? அந்த ஸ்ரீஜா தான் தந்திரமா சதி பண்ணி நம்ம எதுவுமே பண்ண முடியாத மாதிரி எல்லா விஷயத்தையும் அவளுக்கு சாதகமா பண்ணி வச்சிருக்காளே. அம்மா, எல்லா கிரிமினல்ஸும் கண்டிப்பா ஒரு தப்பு பண்ணுவாங்க. அந்த ஸ்ரீஜாவும் கண்டிப்பா ஒரு தப்பு பண்ணிருப்பா. அத கூடிய சீக்கிரம் என்னங்கறத கண்டுபிடிச்சிட்டா அவ பண்ண கிரிமினல் வேலைக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப்பை வச்சு நம்ம வீட்டை மீட்டுடலாமா? ஆமாம்மா, நம்ம வீட்டை திரும்ப மீட்க ஏதாவது ஒரு வழி இருக்கும். யோசிப்போம்மா. அந்த ஸ்ரீஜாவை எதிர்க்க அபிதான் சரியான ஆளு. அவளுக்கு மட்டும் இந்நேரம் நம்ம வீடு ஜப்தி ஆக போற விஷயம் தெரிஞ்சா அபி அந்த ஸ்ரீஜாவை உண்டில்லன்னு பண்ணிருப்பா. ஆனா என்ன பண்றது, அபி கிட்ட நம்ம வீடு ஜப்தி ஆக போற விஷயத்த சொல்ல முடியாத நிலைமையில நாம இருக்கோமேப்பா. நல்ல வேலை, அத்தையும் மாமாவும் இன்னும் இங்க இருந்து போகல. அம்மா, டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அபி முழுசா குணமாகிற வரைக்கும் அவ ரொம்ப சந்தோஷமாவோ ரொம்ப கவலையாவோ கோவமா இருக்கவே கூடாதுமா. இப்ப மட்டும் அவளுக்கு வீடு ஜப்தி ஆக போற விஷயம் தெரிஞ்சா அவ ரொம்ப எமோஷனல் ஆகி கோவப்படுவான். அப்படி கோவப்பட்டா அத உயிருக்கே ஆபத்தாயிடுமா. ஐயோ, நம்ம வீடு ஜப்தி ஆகாம தடுக்கிறதுக்கு நம்ம வேற வழிதான் யோசிச்சோம். நம்ம வீடு ஜப்தி ஆகாம தடுக்கிறதுக்கும் அந்த ஸ்ரீஜாவோட ஆட்டத்துக்கும் முடிவு கட்ட என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன வழி சஞ்சீவ்? நம்ம சொத்தை எல்லாம் முடக்கி உங்களையும் அபியும் நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்பும்போது வக்கீல் சொன்னது ஞாபகம் இருக்காமா? தாத்தா சொத்து பேத்திக்கு, அதாவது நம்ம பாப்பாக்கு தான் சொந்தம். நம்ம பாப்பா நம்ம கிட்ட இப்ப திரும்ப கிடைச்சிருச்சு.
இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சாலே இந்த ஸ்ரீஜாவால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வீடும் ஜப்தி ஆகாது. பாப்பா விஷயத்தை நம்ம எப்படி வெளியே சொல்ல முடியும்? ஒருவேளை அதை சொல்லி அது அபிக்கு தெரிஞ்சா அபி பாப்பா திரும்ப கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படுவா. அதுவே அவ உயிருக்கு ஆபத்தா கூட முடியல. ஆமால, நான் இதை மறந்துட்டேன் பாரு. அதான் அத்தை, நான் சொல்றேன். எதை மறந்துட்டீங்க? ஐயோ, இவ எப்ப வந்தா? நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருப்பாளோ? என்ன எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? மாமா, உங்க செல்போனை வீட்லயே மறந்து விட்டுட்டு வந்துட்டீங்க. அதான் கொடுக்கலான்னு வந்தேன். மறந்துட்டம்மா. தேங்க்ஸ்மா. ம். நல்ல வேலை, அபி நாங்க பேசினதெல்லாம் கேட்கல போல இருக்கு. அம்மா, என்ன எல்லாரும் சீரியஸா பேசிட்டு இருந்தீங்க? அது அபி, அது சும்மா அப்படியே சந்தோஷ் உடம்பு சரியில்லாம இருக்கான்ல, அதை பத்தி தான் அபி பேசிட்டு இருந்தோம். அப்படியா? அத்தை, சந்தோஷ நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. அப்பதான் அவருக்கு உடம்பு சரியாகும். நானும் சஞ்சீவும் அப்புறமா வீட்டுக்கு வந்து பாக்குறோம். சரிம்மா. சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடுப்போம். சரி, நீ பேசிட்டு வா. உடம்பு பாத்துக்கோ, சரியா? சஞ்சீவ், நல்ல வேலை, அபி நம்ம பேசினதை கேட்கல. ஆமாம்மா, கேட்டிருந்தா அபி உயிருக்கே ஆபத்தா இருக்கும். சரி, நீங்க கிளம்புங்க, எதுவும் தப்பாகாது, நாம பாத்துக்கலாமா? சஞ்சு, போற வழில ஜப்தி விஷயமா வக்கீல பார்த்து பேசிட்டு போறேன். அம்மா போய் வீட்டுல இறங்கிடட்டும். சரிப்பா. நீ அபிய பத்திரமா பாத்துக்கோ. சரிப்பா. டிரைவர், வண்டி எடுப்பா. அபிய பாத்துக்கோ, நாங்க வரோம். என்ன சஞ்சீவ், அத்தை மாமா எல்லாம் கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்க அபி. அபி, வாங்க மல்லிகாக்கா. வாங்க. என்ன அபி, தலையில கட்டு போட்டிருக்கு? அக்கா, அது வந்துக்கா, கம்பெனில வேலை செய்யும் போது தெரியாம இடிச்சுக்கிட்டேன். அதான்க்கா. என்னம்மா, பார்த்து வேலை செய்யறது இல்லையா? சரி, ஹாஸ்பிட்டல் போயிருந்தீங்களா? 2 நாளா உங்களை ஆளையே காணோம். ஆமாக்கா. சரி, டாக்டர் என்ன சொன்னாரு? சீக்கிரம் சரியாயிடும்னு சொல்லிருக்காருக்கா. என்ன அபி, தொட்டில குழந்தை இருக்கு? குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. காணாம போன உன்னோட குழந்தையா? இல்லக்கா, அது எங்க பாப்பா இல்ல. உங்க பாப்பா இல்லையா? அப்ப இது யாரோட குழந்தை? அது எனக்கு தெரிஞ்ச மங்கான்னு ஒருத்தவங்களோட குழந்தை. இல்ல அபி, மங்கா பாப்பா கிடையாது, நம்ம பாப்பா தான். அப்படியா? அது சரி, எப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தீங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்படியா? சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா? இல்லக்கா, நாங்க இப்பதான் சாப்பிட்டோம். சஞ்சீவ் கடைக்கு போய் சேமியா வாங்கிட்டு வந்தா செஞ்சு சாப்பிட்டோம். பொண்டாட்டிய நல்லா பாத்துக்கிற புருஷன் கிடைக்கிறதுக்கு கோடி புண்ணியம் பண்ணிருக்கணுமா? அந்த விதத்துல நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா. சரிம்மா, நீ நல்லா ரெஸ்ட் எடு. நான் காலையில வந்து உன்னை பாக்குறேன். வரேன் தம்பி. பாப்பா கண் முழிச்சிட போறா. இரு, நான் பண்றேன். நீ படு, நான் பாத்துக்கிறேன்.
சஞ்சீவ், மல்லிகா அக்கா சொன்னது உண்மைதான். உன் விஷயத்துல நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. என்ன ரொம்ப நல்லா நீ பாத்துக்கிற. உன்ன மாதிரி ஒரு மனசுள்ள ஒரு பொண்ணு கிடைச்சா எந்த பையனும் நல்லா பார்த்துப்பான் அபி. ஏய், என்ன சஞ்சீவ் தாலாட்டு எல்லாம் பாடுற? நம்ம பொண்ணு தூங்குறதுக்கு நான் தாலாட்டு பாடாம வேற யாரு பாடுவா? உண்மையை உளறிட்டோமே. நம்ம பாப்பாவா? என்ன சஞ்சீவ் சொல்ற? இல்ல அபி, அது நீ தானே சொல்லுவ. இந்த பாப்பாவை பார்க்கும் போதெல்லாம் நம்ம பாப்பா பார்க்குற மாதிரியே இருக்கு. அந்த மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. அதனால தான் அப்படி சொன்னேன். அப்படியா? நீ சொன்னதும் ஒரு விதத்துல சரிதான் சஞ்சீவ். எனக்கும் பாப்பாவை கொஞ்சும் போது நிறைய சமயம் என் உள் மனசு இது காணாம போன நம்ம பாப்பா தான்னு சொல்லும். நானும் அதை நம்பி என்ன மறந்து ரொம்ப சந்தோஷமாயிடுவேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துல கான்ஷியஸ் வந்து ரியலைஸ் பண்ணி இது நம்ம பாப்பா இல்ல, மங்காவோட பாப்பா. நாம இந்த பாப்பாவுக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து பால் கொடுத்து பாத்துக்கிறதுனாலதான் அப்படியெல்லாம் தோணுது, மத்தபடி வேற ஒன்னும் இல்லைன்னு என்ன நானே சமாதானப்படுத்திப்பேன். உன் உள் மனசு சொல்றது அத்தனையும் உண்மை அபி. இது நம்மளோட பாப்பா தான். உனக்கு உடம்பு முழுசா குணமானதுக்கு அப்புறம் இதை நான் உங்ககிட்ட சொல்லுவேன். சஞ்சீவ், பாப்பா தூங்கிட்டாளா? தூங்கிட்டா. சரி சஞ்சீவ், நீ என் பக்கத்துல வந்து உட்கார. சஞ்சீவ், நான் உன் மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கட்டுமா? என்ன அபி இப்படி கேக்குற? வா படுத்துக்கோ. சஞ்சீவ், சொல்லு அபி. நான் சுய நினைவு இல்லாம பெட்ல இருந்தப்போ நீ ரொம்ப பயந்துட்டியா? ஆமா அபி, எங்க நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. எப்படியாவது நீ கண்ணு முழிச்சு வந்துருவேன்னு என் உள் மனசு சொன்னாலும் அப்படியே நீ படுத்த படுக்கையா கண்ணு முழிக்காம இருந்ததை பார்க்கறதுக்கு என்னால முடியவே இல்லை அபி. உன்னை நான் நினைச்ச அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? டாக்டர் உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு என்கிட்ட சொன்னப்பெல்லாம் என்னோட ஹார்ட்டே அப்படியே வெடிச்சு போச்சு. என்னன்னு தெரியாம நெருப்புல விழுந்த புழு மாதிரி ஆயிட்டேன் அபி. நீ மட்டும் என்னை விட்டு போயிருந்தேன்னு வை, சத்தியமா நானும். சஞ்சீவ், என்ன சஞ்சீவ், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஏன் சஞ்சீவ், நீ என் மேல இவ்ளோ பாசமா இருக்க? ஆமா அபி, ஏன்னா நீ அம்மா. எங்க அம்மாக்கு அப்புறம் என் மேல இவ்வளவு அன்பு வச்ச ஒரே ஆள் நீதான் அபி. உன்னை நான் என் அம்மாவை தான் பார்க்கிறேன். அதான்
சஞ்சீவ், நான் உன் அம்மா மாதிரியான்லாம் எனக்கு தெரியல. ஆனா நீ என் சாமி மாதிரின்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. சாமியால மட்டும்தான் எனக்கு உயிர் கொடுக்க முடியும் சஞ்சீவ். எனக்கு உயிர் கொடுத்தது நீதான் சஞ்சீவ். நான் பேச்சு இல்லாம இருந்தப்ப கூட நீ பேசினது எனக்கு எனக்கு கேட்டுச்சு சஞ்சீவ். என்னை விட்டு போயிடாத அப்படின்னு நீ சொன்ன ஒரு வார்த்தை சாவோட விளிம்புல இருந்த என்ன மீட்டு கொண்டு வந்துச்சு.